பா, வெயில் காலம் எவ்வளோ அதிகமாக இருக்கு. இந்த வெயிலெல்லாம் பழம் வாங்கி ஜூஸ் போட்டு குடிச்சாதான் மூச்சே வரும்பா. பழக்கடை ஏதாவது இருந்தால் பார்த்து வாங்கணும். இந்த ரோட்டில் ஒரு பழக்கடையை பார்த்தேன். அந்த இடத்துல பழம் வாங்கணும். இங்கே ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா? பழக்கடை தான். வண்டியை முதல்ல ஓரமாக நிறுத்திடுவோம், அதுக்கப்புறம் பழத்தை வாங்குவோம். ஓகே, வண்டியை இங்கே ஓரமாக நிறுத்திடுவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயில் காலத்தில் இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்குறத விட்டுருங்க. இந்த மாதிரி பழத்தை வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இது பாருங்க, எல்லா பழமும் இருக்குது. கொய்யாக்காய், ஆரஞ்சு, ஆப்பிள் எல்லாமே இருக்குங்க. ஆனால் விலை தான் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா விலைவாசிலாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது பாருங்க, வாழைப்பழத்தை கூட அண்ணன் வச்சுருக்காரு. வேற என்ன, வாட்டர் மெலன் வச்சுருக்காரு. வாட்டர் மெலன் நிறைய இருக்குங்க. நமக்கு வாட்டர் மெலன் வேணும், ஆப்பிள் வேணும். எவ்வளோன்னு கேட்போம். அண்ணா, ஒரு வாட்டர் மெலன் என்ன விலை வரும்? அதே மாதிரி ஆப்பிள்லாம் கிலோ எவ்வளோ வருது? நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பார்த்து வாங்குவேண்ணே. நம்ம கடையில் எல்லாமே ரொம்ப கம்மி விலை தான் தம்பி. வாட்டர் மெலன் 45 ரூபாய்க்கு தரோம். சின்ன பழம்னா 45 ரூபா, கொஞ்சம் பெரிய பழம்னா 60 ரூபா 70 ரூபா வரும் தம்பி. அதே மாதிரி ஆப்பிள் கிலோ 200 ரூபா வரும். நம்ம கிட்ட ஆப்பிள்லாம் ரொம்ப தரமாக இருக்கும் தம்பி. அதனால விலை கொஞ்சம் கூட இருக்கும். 3-4 கிலோ வாங்கினீங்கன்னா கொஞ்சம் விலையை வேணா குறைச்சி தரேன். ஆப்பிள் விற்கிற விலைக்கு எங்கண்ணே கிலோ கணக்கிலலாம் வாங்குறது? எனக்கு 1 கிலோ தானே தேவைப்படுது. அதே சமயம் எனக்கு வாட்டர் மெலனில் பெரிய பழமாக தந்துருங்க. பெரிய பழம் 60 ரூபான்னு சொல்கிறீங்களா? 50 ரூபான்னு கணக்கு பண்ணி 2 பழத்தை தாங்கண்ணே. நான் ஜூஸ் போட்டு குடிக்கணுண்ணே. ஆப்பிள கிலோ 200 ரூபா சொன்னீங்கல்ல, ஒரு 180 ரூபாய்க்கு போட்டு தாங்கண்ணே. வாட்டர் மெலனில் ஒரு 10 ரூபா குறைங்க, இதில் ஒரு 20 ரூபா குறைங்கண்ணே. உங்களுக்கு கரெக்டாக தானே இருக்கும் தம்பி. வேற பழம்னா கூட நான் விலையை குறைச்சிருவேன்ப்பா. ஆனால் ஆப்பிள்லாம் என்னால் குறைக்கவே முடியாது. வாட்டர் மெலனில் 10 ரூபா குறைச்சி போட்டு வேணா தரேன். ஆப்பிள் அதுதான்ப்பா விலை. அப்படியா சொல்றீங்க? சரிண்ணே, ஆப்பிள் 1 கிலோ தந்துருங்க. அதே மாதிரி வாட்டர் மெலன் 2 கேட்டல, பெரிய வாட்டர் மெலனா ஒரு 3 தந்துருங்கண்ணே. 50 ரூபான்னு கணக்கு வச்சு தாங்கண்ணே. வாட்டர் மெலன் பார்த்து பண்ணிக்கலாம்ப்பா. 3 வாட்டர் மெலன் தானே? சரி, நான் எடுத்து தந்துடுறேன். அதே மாதிரி 1 கிலோ ஆப்பிள் உனக்கு போதுமாப்பா? 1 கிலோ எப்படிப்பா பத்தோம்? 2 கிலோவா வாங்கி வைக்கோப்பா. நீங்க விலையை கம்மி பண்ணா 2 கூட வாங்கிப்பேன். நீங்க விலை கொஞ்சம் அதிகமா சொல்றீங்களேண்ணே. 1 கிலோ போதாண்ணே. நீங்க 1 கிலோவை மட்டும் போட்டு தாங்கண்ணே. என்னை விட யாருமே கம்மியாக தரமாட்டாங்கப்பா. ஏற்கனவே நான் கம்மி விலை தான் சொல்லியிருக்கேன். சரி, உனக்கு 1 கிலோ போதுமா? 1 கிலோ ஆப்பிள், அதுக்கப்புறம் 3 வாட்டர் மெலன் தானேப்பா. இந்தப்பா, கையில் வாங்கிக்கோப்பா. சரிண்ணே, இந்தாங்க காசை பிடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் கடைசி வரைக்கும் விலையை குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம கார்லேயே கொண்டு பொருள்லாம் வச்சிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரில் பொருள் இருக்கு. நம்ம கார் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான். ஒரு வாட்டர் மெலன்லாம் நமக்கு பத்தாதுன்றதுக்காக 3 வாட்டர் மெலன் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஆப்பிள் கிலோ 200 ரூபான்னு சொல்கிறாரு. கொஞ்சம் கம்மியாக தந்தா 2-3 கிலோ வாங்கலாம்னு நினச்சேன். அதனால ஒரே கிலோவோட நிறுத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போன சம்மரை விட இந்த சம்மர் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல? நீ சொல்றதும் சரிதான். போன சம்மரை விட இந்த சம்மர் அதிக வெயில் தான் அடிச்சிட்டு இருக்கு. எப்பா, இந்த வெயிலெல்லாம் வேலை பார்த்துட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஏதாவது பழக்கடையை பார்த்தா வண்டியை நிறுத்து. ஏங்க, நீங்க சொல்றீங்க, கரெக்டா பழக்கடை வந்துருச்சு பாருங்க. இந்த கடையில ஏதாவது வாங்கிட்டு போகலாம். பசங்க வேற நிறைய பழம் வேணும்னு கேட்குறாங்க. நம்ம வாங்கிட்டு போகலாம் வாங்க. என்னங்க, வரீங்களா இல்லையா? வாங்க. முதல்ல என்னென்ன பழம் இருக்கு பார்ப்போம். வாழைப்பழம் வச்சிருக்காரு. வேற ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, கொய்யாக்காய் நிறைய வச்சிருக்காரு. கொய்யாக்காய் வேணாம். வாட்டர் மெலன் வச்சிருக்காருங்க. வாட்டர் மெலன் இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்குங்க. பழம் சின்ன பழமாகவும் இருக்கு, பெரிய பழமாகவும் இருக்கு. பரவாயில்ல. கொய்யாக்காலாம் வேணாம். மாதுளம்பழம் கூட வாங்கணுங்க. மாதுளம்பழம் நிறைய வச்சிருக்காரு. மாதுளம்பழம் கூட வாங்கினா நல்லா ஜூஸ் போட்டு குடிக்கலாம். முதல்ல எல்லாம் என்ன விலைன்றதை நம்ம கேட்டுப்போம். என்ன மேடம், பழம் வாங்க ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பழம் வேணும், எவ்வளோ கிலோ வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ரேட்டு என்ன வரும் ஏது வரும்ன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். எனக்கு மாதுளப்பழம் கிலோ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வாட்டர் மெலன் பெரிய பழம் வேணும். எவ்வளோ ரேட்டுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிப்பேன். மேடம், மாதுளம்பழம் கிலோ 180 ரூபா வரும் மேடம். அதே மாதிரி வாட்டர் மெலன் பெரிய பழம் தானே கேட்குறீங்க? பெரிய பழம் 80 ரூபா வரும் மேடம். சின்ன பழம் கூட இருக்குது. சின்ன பழம்னா 50 ரூபா வரும் மேடம். ஒரே ரேட்டு தான் மேடம். ரேட்டெல்லாம் குறைக்க முடியாது. ரேட்லாம் குறைக்க முடியாதுன்னு சொன்னால் எப்படின்னு? கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி தரலாம். வாட்டர் மெலன் பெரிய பழமே 50 ரூபாய்க்கு தரலாம். கொஞ்சம் பார்த்து பேசி தாங்க. என்னங்க சொல்கிறீங்க? அட ஆமாண்ணே, என்னண்ணே இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க? நாங்கள் பசங்க பழம் கேட்குறாங்க. நம்ம வெயில் காலம் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தான் பழம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் ரோட்டில் கடை வச்சுட்டு இவ்வளோ விலை சொன்னால் எப்படிண்ணே? பழத்தில் என்ன சார் ரோட்டில் பழம் வச்சுருக்கிறது, கடையில் பழம் வச்சுருக்கிறது?
பழம் எங்களுக்கு என்ன ரேட்டு தராங்களோ அதுலேருந்து கொஞ்சம் தான் சார் நாங்கள் லாபம் வச்சே விற்கிறோம். நீங்கள் அதையும் குறைச்சி கேட்டால் எப்படி சார் தர முடியும்? விலை இவ்வளோ தான் சார். ஒரு 10 ரூபா 20 ரூபா வேணால் பார்த்து பண்ணிக்கலாம். நீங்கள் கிலோ எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி விலையை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். நம்ம பொண்ணு எப்போ பாரு மாதுளம்பழம் ஜூஸ் கேட்டுக்கிட்டே இருக்கா. அதனால மாதுளம்பழம் மட்டும் ஒரு 4 கிலோ வாங்கிப்போங்க. மாதுளம்பழம் ஒரு 4 கிலோ தந்துருங்க. அதே மாதிரி பெரிய வாட்டர்மெலன் இருக்குல்ல, ஒரு 3 தந்துருங்க. மாதுளம்பழம் 3 கிலோ வாங்குறதா சொல்கிறீங்க, அதனால வேணா ரேட்டை நான் கொஞ்சம் கம்மி பண்ணியே தரேன் மேடம். அதே மாதிரி கார் பக்கத்தில் தானே இருக்குது, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் வச்சிடுறேன். விலை எவ்வளோ வருதுன்னா 700 ரூபா வருது மேடம். காசை மட்டும் தந்துட்டீங்கன்னா நான் போய் வச்சிருவேன். ஏங்க நீங்கள் கார்டில் இருந்து காசை எடுத்து தந்துருங்க. நான் தான் காசை தரணுமா? சரி நானே தரேன். அந்த கடைக்காரரு பரவாயில்லப்பா, பழத்தை கார்லேயே வச்சிட்டாரு. சரிங்க, வாங்க வண்டியில் ஏறுங்க. நம்ம வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதுதான். பசங்க நமக்காக தான் காத்துட்டு இருப்பாங்க. மேடம் பழங்கிலும் தேவைன்னா நம்ம கடைக்கு வாங்க மேடம். சரிண்ணா பார்க்கலாம். என்னங்க ரேட்டு கொஞ்சம் கூட குறைக்காம அவ்வளோ ரேட்டு சொல்றாரு. பழம் மாதுளம்பழம் 180 ரூபா சொல்றாரு. இந்த ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷு அந்த மாதிரி கடைக்கெல்லாம் போனால் 150 ரூபாய்க்கு ஈஸியாக வாங்கலாங்க. அநியாயத்துக்கு ரேட்டு சொல்றாரு. என்ன பண்ணுறது, இப்போ பழம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த வெயிலுக்கு. ஜூஸ் போட்டு குடித்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம இந்த விலைக்கே வாங்கிட்டோம். வாட்டர் மெலன் வேற கொஞ்சம் வாங்கியிருக்கோம். வாட்டர் மெலன் உங்களுக்கு பிடிக்கும்ல, போனோன்னே வெட்டி தரேன், நீங்கள் சாப்பிடுங்க. வீட்டில் வேற பழத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏதாவது ஒரு கடை மாட்டுச்சுன்னா பழத்தை வாங்கிட்டு போக வேண்டியதுதான். இங்கே ஒரு ரோட்டு கடை இருக்கும், இருக்கா என்னன்னு தெரில. இங்கே தான் இருக்குது. அந்த அண்ணன் இருக்காரா பார்ப்போம். இருக்காருப்பா. 2 ஆளுங்க வாங்கி பேசிகிட்டு இருக்காங்களா? சரி நம்மளும் காரை நிறுத்தி கொஞ்சம் பழம் வாங்கிப்போம். ஆப்பிள் இருக்கான், மெலன்ஸ் இருக்கான், பெரிஸ் இருக்கான், நட்ஸை கூட அண்ணன் வச்சுருக்காருங்க. எல்லா பழமும் வச்சுருப்பாரு போல. முதல்ல என்னென்ன பழம் இருக்குது பார்ப்போம். இருக்குங்க, நிறைய பழம் இருக்குங்க. நமக்கு வேண்டிய எல்லா பழமும் இருக்குது. நம்ம வாழைப்பழம் ஒரு டசன் வாங்கிப்போம். அதே மாதிரி கொய்யாக்காய் கூட தேவை. அதே மாதிரி இந்த வெயில் காலத்துக்கு வாட்டர் மெலன் நல்லாயிருக்கும், வாட்டர் மெலனும் வாங்கிப்போம். தம்பி எனக்கு வாழைப்பழம் ஒரு டசன் வேணும். வாழைப்பழம் ஒரு டசன் வேணும். கொய்யாக்காய் 2 கிலோ தந்துரு. அதே மாதிரி வாட்டர் மெலன்ல சின்ன காய் ஒரு 4 காய் தந்துருப்பா. அதுக்கு என்னண்ணே தந்துடலாம். விலை 450 ரூபா வருதுண்ணே. என்னப்பா சொல்ற? 450 ரூபா விலை வருதா? நான் கம்மியாக தானப்பா கேட்டிருக்கேன். இது எப்படிப்பா 450 ரூபா வரும்? அண்ணன் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? விலைவாசிலாம் ரொம்ப ஏறிடுச்சு. எங்களுக்கே இதில் கம்மி லாபம் தானே கிடைக்குது. என்னதான் இருந்தாலும் 450 ரூபா ரொம்ப அதிகம்ப்பா. நீ 400 ரூபா வாங்கிக்கோ, எல்லாம் கட்டுப்படி ஆகும். நீ கொஞ்சம் எடுத்து தாப்பா. 450 ரூபான்னு சொல்கிறேன், 400 ரூபாய்க்கு கேட்குறீங்களேண்ணே. 420 ரூபாயா தாங்கண்ணே, சந்தோஷமா இருப்பீங்க. எனக்கு பேரம் பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லப்பா. சரி 420 ரூபா தானே, வச்சுக்கோ. இந்த விலைவாசிலாம் பயங்கரமா ஏறிட்டு இருக்குங்க. இந்த விலைவாசிலாம் தெரியாம எந்த இடத்துக்கும் நம்ம போக முடியாது போல. அது பாருங்க, பழம் என்ன ரேட்டு சொல்றாங்க. நம்ம வீட்டை பார்த்து கிளம்புவோங்க. ஏற்கனவே டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சின்சானே, உனக்கு பழம்லாம் வேணும்னு சொன்னல. இப்போ நம்ம போயிட்டு இருக்க பகுதியில் ஒரு பழக்கடை இருக்கு. என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோடா. ஃப்ராங்க்லின், நீ சொன்ன பழக்கடை இதுதானே? ஆமாம் சின்சானு. கடைக்காரர் இருக்காரா? கடைக்காரர் இருக்காரு. சில சமயம் கடையை அப்படியே போட்டுட்டு எங்கேயாவது போயிடுவாரு. இப்போ இருக்காரு. நம்ம வண்டியை நிறுத்திட்டு போய் வாங்குவோம். என்ன சின்சானு, நம்ம ஒருத்தர் வண்டியை நிறுத்தினதுக்கே இந்த இடத்துல டிராஃபிக் ஆயிடுச்சு பத்தியா? சரி வா, நம்ம சீக்கிரமாக கடைக்கிட்ட போவோம். அந்த அண்ணன்கிட்ட பேசி கொஞ்சம் பழத்தை வாங்கிட்டு போவோம். என்ன ஒரு சின்ன கடையில் போய் 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க பாரு. அண்ணே, எங்களுக்கு பழம் கொஞ்சம் வேணும்ண்ணே. இந்த சின்சான் பையன் வாழைப்பழம் வேணும்னு கேட்டான். அவனுக்கு வாழைப்பழம் ஒரு டசன் தந்துருங்க. அதே மாதிரி எனக்கு கொய்யாக்கானா ரொம்ப பிடிக்கும். ஜூஸ் போடுறதுக்கு ஆரஞ்சு எங்களுக்கு வேணும். அதே மாதிரி வாட்டர் மெலன் வேற வச்சுருக்கீங்க, பார்க்கவே எச்சு ஊறுது. வாட்டர் மெலன் 2-3 தந்துருங்க. விலை எவ்வளோண்ணே வரும்? ஒரே ஒரு நிமிஷம்ப்பா, கணக்கு போட்டு சொல்லிடுறேன். தம்பி, மொத்தமாக கூட்டி பார்த்தா 1200 ரூபா வருதுப்பா. என்னென்ன சொல்கிறீங்க? 1500 ரூபாயா? நான் கேட்டதே கம்மியாக தானே கேட்டிருக்கேன். இது என்ன 1500 ரூபான்னு சொல்கிறீங்க? வர எல்லாருமே விலையை கேட்டு இப்படி ஷாக்கானா நாங்கள் எப்படிப்பா வியாபாரம் பண்ணுறது? விலைவாசிலாம் பயங்கரமாக ஏறிடுச்சுப்பா. வெயில் காலம், ஜூஸ் எல்லாம் எப்படி போகணும்னு உனக்கு தெரியும்ல. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பல்காக வாங்குறாங்க. கம்மி ரேட்டுக்கு கிடைக்குது, உங்களுக்கும் கம்மி ரேட்டுக்கு தராங்க. எங்களுக்கே நிறைய ரேட்டு தான்ப்பா. இப்போ நான் உனக்கு 1500 ரூபா சொல்லியிருக்கேன் பத்தியா? எனக்கே வாங்குற தொகையை 1300 ரூபா போயிடும். 200 ரூபா லாபம் கிடைக்கும்ப்பா, புரிஞ்சுக்கோப்பா.
சின்சானு, இந்த அண்ணன் சொல்றதுதான் வாஸ்தவமாக தான் தெரியுதுடா. பெரிய கடைனா கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு மொத்தமாக வாங்குவாங்க, அவங்களுக்கு லாபம் நிற்கும். இந்த அண்ணனுக்கு பெருசாக காசு கிடைக்காது. என்ன சொல்ற, நம்ம வாங்கிக்கலாமா? அட ஆமாப்பா பிராங்க்லின், இந்த அண்ணனை பார்க்கவும் பாவமா இருக்கு. வெயில்ல கடை போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. 1500 சொல்றாரா? சரிப்பா, நம்ம வாங்கிக்கலாம். சரிண்ணே, நீங்கள் சொன்ன ரேட்டுக்கே தாங்கண்ணே. பொருளை மட்டும் வண்டியில் வச்சிடுறீங்களாண்ணே? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வண்டியில் வேணா நான் பொருளை வச்சிடுறேன்ப்பா. சரிண்ணே, நான் சொன்ன பொருள்லாம் வச்சிருங்க. இந்தாங்கண்ணே காசு. சரிப்பா. சின்சானே, நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியாச்சு. நீ வாழைப்பழம் வேணும்னு கேட்டல, அதுவும் வாங்கியாச்சு. டசன் கணக்கில் வாங்கியிருக்கேன். எவ்வளோ சாப்பிட்ணுமோ சாப்பிடு. நம்ம சீக்கிரமாக வண்டி எடுத்துட்டு வீட்டை பார்த்து கிளம்பலாம். சீக்கிரமாக வண்டியில் வந்து ஏறுறா. சின்சானே, வெயில் பயங்கரமாக அடிக்குதுல, ரொம்ப ஹெவியாக வெயில் அடிக்குதுடா. இந்த வெயிலெல்லாம் எப்படி தான் இந்த வெளியே இருந்து வேலை பார்க்குறவங்களாம் வேலை பார்க்குறாங்களோ தெரியல. செம்மையாக அனல் அடிக்குது பாரு. பா, பல கடையிலலாம் இப்போ சேல்ஸ் பயங்கரமாக பிச்சுக்கோண்டா. ஏன்னா எல்லாருமே ஜூஸ் போடுறதுக்கு பழம்லாம் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. பேசாமல் நம்மளே இந்த மாதிரி ஒரு பழக்கடை போட்டு உக்காந்தா என்னடா சின்சானே? ஏய், உன்கிட்ட தான் அவ்வளோ காசை வச்சிருக்கல்ல, பெரிய வீட்லயும் இருக்க, நீ இந்த கடை வேற போட போறியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா. சின்சானு, நான் சொல்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது. இது சாதாரண கடையாக நினைக்கிற. இந்த அண்ணனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும்னு நினைக்கிற? சாலிடாக ஒரு நாளைக்கு இந்த அண்ணன் 3000 ரூபாய் 4000 ரூபாய் எடுப்பார். பத்தியா, பழக்கடை இந்த சம்மர் டைம்லலாம் பயங்கரமாக சேல் ஆகும்டா. இந்த மாதிரி நம்மளும் ஒரு கடையை வச்சோன்னு வச்சுக்கோ, 4 காசு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவாக உங்களுக்கு நான் கொண்டு வந்து தரேன். இப்போதைக்கு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.